காந்தி ஜெயந்தி அன்று பிரான்ஸ் நாட்டில் நிறுவப்பட இருக்கும் பிரம்மாண்ட காந்தி சிலை புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. பிரான்ஸ் தென்னிந்திய நலவாழ்வு சங்கம் சார்பில் அந்நாட்டின் மோந்த்ரோ நகரில் காந்தி சிலை நிறுவப்பட உள்ளது. மகாத்மா காந்தியின் 8 அடி உயர வெண்கல சிலையை உருவாக்கும் பணிகள் புதுச்சேரி கணுவாப்பேட்டையில் மும்முரமாக நடந்து வருகிறது. வில்லியனூர் அருகே உள்ள கணுவாப்பேட்டையை சேர்ந்த சிற்ப கலைஞர் பத்மஸ்ரீ முனுசாமி தனது குழுவினருடன் சேர்ந்து காந்தி சிலையை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். அந்த மோந்துரோவில் பாரிஸ் நகரத்தில் இதை வைக்க போகிறாங்க. இந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன்னு அளவுக்கு 1000 கிலோ மண் அளவில் இது வந்து அது ஒயிட்ல இது ஸ்டுடியோ கிளியர்னு சொல்லுவாங்க. அந்த கிளேல இப்போ நம்ம செஞ்சிட்ருக்குறோம், வடிவமைச்சிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பிஓபியில் மோல்டு எடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு வேக்ஸில் வந்து செய்து முடிக்கும் போதில் ஒரு 600 கேஜியில் வந்து இந்த சிலை வந்து முடிவாகுது. இது செய்து ஜூலை மாதம் செகண்ட் வீக் வந்து நாங்கள் அனுப்ப போகிறோம். இது வந்து ஏரில் தான் விமானத்தில் தான் அது பயணம் பண்ண போகுது. அங்கே போயிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் செட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி முடித்து அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி இந்த திறப்பு பண்ண போகிறாங்க. அவங்க இந்த தென்னிந்திய நட்புறவு சங்கம் வந்து 30ஆம் ஆண்டு விழா, அவங்களுடைய சங்கம் ஆரம்பிச்சு 30ஆவது ஆண்டு ஆகுது. அதனுடைய ஆண்டு விழாவில் வந்து இந்த மகாத்மா காந்தி சிலையை வந்து வெங்கல சிலையை வந்து அங்கே நிறுவ போகிறாங்க. இந்த 8 அடி உயரத்தில் இந்த சிலை செஞ்சிட்ருக்குறோம். இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இதில் விட நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற காந்தி ஸ்டாச்சு அதே மாடலே செய்ய சொல்லியிருக்காங்க. அதனால் அதில் ஃபோட்டோ எடுத்து அதன் மூலயமா நம்ம ஏஐயில் கொஞ்சம் எல்லாம் கிரியேட் பண்ணி இப்போ கொஞ்சம் நல்லா கிரியேட்டாக பண்ணிட்டு இருக்கோம். ஹிட்லர் வந்து போர் தொடுத்த இடம், அந்த முதல்ல வந்து போர் எடுத்த இடத்துல வந்து ஒரு அமைதியின் சின்னமாக வந்து இந்த சிலையை வைக்க போகிறாங்க.